ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, ஜிகே கொஸ்டின்ஸ் தான் வந்து ஓவராலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 10th புக்கு மெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் 10th புக்கு கவர் பண்ண ஜிகே கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு. ஓகேங்களா, இதெல்லாம் ரிப்பீட்டட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எதை பார்த்தோன்னா அடிக்கடி கேட்டுட்டு இருந்த கொஸ்டின்ஸு. பிளாசிப்போர் நடைபெற்ற ஆண்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, எப்போனா 1757 ஜூன் 23. ஓகேங்களா, மந்த் அண்ட் இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஜூன்னா 6ஆம் மாதமா. ஓகேங்களா, 6ஆம் மாதம், டேட் என்ன 2 3, அப்போ ஈர் 3 6. ஓகேங்களா, அப்போது நீ தேதியை மல்டிப்ளை பண்ணால் உன்னுடைய மந்த்து கிடைக்கும். 6க்கு அப்புறம் என்ன 7, அப்போ இயர் வந்து 7 முடியணும். ஓகேங்களா, அப்போ இயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் 1757. ஓகேங்களா, பிரித்து படிச்சுக்கோங்க. இயராக ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா 1757. பிளாசிப்போரா எப்போ நடந்துச்சு 1757. எந்த மாதம் நடந்துச்சு 7, 6ஆம் மாதம் நடந்துச்சு. தேதி என்ன 23, ஈர் 3 6, 1757 ஜூன் 23. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, அதில் வாடகை வசூலிப்பது, வரி விதிப்பது ஆகியன இறைச்சட்டத்திற்கு எதிரானது என கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. நிலம் கடவுளுக்கு சொந்தமானது யார் சொன்னது? டுடுமியான். ஓகேவா, கடவுளுக்கு சொந்தமானது. ஓகே, சிவபெருமானுக்கு வந்து கொண்டை தானே இருக்கும். அப்போது நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, குடிமை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நிலம் கடவுளுக்கு சொந்தமானது டுடுமியான். ஓகே, அடுத்து தவறான இணை வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு சரியானது எதுன்னு தெரிஞ்சால் தான் தவறான இணையை கண்டுபிடிக்க முடியும். அப்போ எந்தெந்த இயக்கங்கள் எப்பப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபராசி இயக்கம் வந்து பார்த்தோன்னா 1818 ஃபராசி ஷரியதுல்லா. ஓகேங்களா, ஃபராசி ஷரியதுல்லா 1818. வஹாபி கிளர்ச்சி 1827. வஹாபின்றது நான் ஹாப்பி, 27 வயசுக்கு அப்புறம் என்ன இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். வருஷம் என்ன 27, ஹாப்பி. வஹாபி கிளர்ச்சி 1827. யார் ஆரம்பிச்சது அப்படின்னா டிடுமீர். அதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் டுடுமியான் என்ன சொன்னாங்க, நிலம் கடவுளுக்கு சொந்தமானதுன்னு சொன்னார். இது வந்து டிடுமீர். ஓகேங்களா, வஹாபி கிளர்ச்சி 1827 டிடுமீர். ஃபராசி இயக்கம் 1818. யார் ஆரம்பித்தது? ஷரியதுல்லா. அடுத்தது கோல் கிளர்ச்சி என்ன கொடுத்துருக்காங்க 55 to 56, 55 to 56ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கோல் மூட்டி 2 பேர் வந்து கோல் மூட்டுவாங்க. அப்போ கோல் மூட்டுறது வந்து பார்த்தோன்னா 2 பேர், அப்போ 32. ஓகேங்களா, கோல் கிளர்ச்சி வந்து இயர் வந்து 31 to 32ன்னு சொல்லிட்டு வரும். இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது சந்தால் கிளர்ச்சி வந்து பார்த்தோன்னா 1855 to 56, 55 56 சந்தா. ஓகேங்களா, மாதம் வந்து 5 மாதம்னா நான் சந்தா கட்டுவேன், 5 கட்டுவேன். சந்தா எப்படி கட்டுவேன்னா 5 கட்டுவேன். ஓகேங்களா, அப்போ 5 சந்தா. ஓகே, சந்தால் கிளர்ச்சி 55 to 56. அப்போ இங்கே எது தவறான இணை அப்படின்னா கோல் கிளர்ச்சி தான். ஓகேங்களா, அடுத்து இங்கே என்ன எக்ஸ்ட்ரா ஆரம்பித்தது இல்லை. சந்தால் கிளர்ச்சி வந்து வழிநடத்தின்னு போனது யார் அப்படின்னா சித்து மற்றும் கனு. ஓகேங்களா, அது தலைவர்களாக இருந்து செயல்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி கோல் கிளர்ச்சி வந்து பிந்த்ராய் மற்றும் சிங்ராய். அது கரெக்டு, இயர் மட்டும் தப்பாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீல்தர்மன் அப்படின்றது ஒரு நாடகம். ஓகேங்களா, இது நாடகத்தை எழுதுனது யார் அப்படின்னா தீனபந்து மித்ரா. யார்? தீனபந்து மித்ரா. நீல்தர்மன் நாடகத்துக்கு வந்து இன்னொரு பேருனா இண்டிகோவின் கண்ணாடின்னு சொல்கிறாங்க. தர்பன் வந்து யார் எழுதுனது? தீனபந்து மித்ரா. அடுத்தது அரசமைப்பு நிர்ணய சபையில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. மொத்த உறுப்பினர்கள் 389, 389. ஓகேங்களா, அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னா 1946 டிசம்பர் 9. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் 1946 டிசம்பர், இயர் 6, டேட் வந்து 9. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர் 6, 46 9. அரசமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யார் கொடுத்துருக்காங்க? ராஜேந்திர பிரசாத். அரசமைப்பு சபையின் தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. அரசமைப்பு கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 164 நாட்கள் நடைபெற்றது. கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா 24, 73 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் எந்த கூற்று வந்து சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஏன் ஃபஸ்ட்டு 2 கூற்று தப்பு சொல்கிறாங்க? அரசியலமைப்போட தலைவர் தான் வந்து ராஜேந்திர பிரசாத், தற்காலிகமாக இருந்தது தான் வந்து சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா, அது 2 மாறி இருக்குது. அடுத்தது கூட்டத்தொடர் வந்து 11 அமர்வுகளாக 166 நாட்கள் தான் நடைபெற்றது. 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டர் பாருங்கள், 2 கடைசியில் 3 அப்புறம் 4, 3 4 கூட்டினா 7. ஓகேங்களா, 24 73 ஸ்பிட் பண்ணி படிச்சுக்கலாம். அப்படி இல்லைனா 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 3 4 7 உடனே மாற்றி வரணும். அடுத்து அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 1949 நவம்பர் 26. எப்போ ஏற்றுக்கினாங்க? நவம்பர் மந்த்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஜனவரி 26, 50 ஜனவரி 26 நம்ம குடியரசு தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். நேருவின் குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு
மற்றும் அது அரசமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, குறிக்கோள் தீர்மானம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா டிசம்பர் 13. ஓகேங்களா, 1946 டிசம்பர் 13 வந்து குறிக்கோள் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அரசமைப்பு சபையால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னா அடுத்த வருஷம் 1947 ஜனவரி 22. ஒரு சில புக்கில் ஜனவரி 2ன்னு கொடுத்துருப்பாங்க, அது தப்பு. ஜனவரி 22 தான் கரெக்ட். 1946 டிசம்பர் 13 குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொண்டு வரப்பட்டு எப்போ ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னா ஜனவரி 22. முகவுரையில் சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு எனும் 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்ட ஆண்டு. ஓகேங்களா, முகவுரை 1976 எப்போ சேர்க்கப்பட்டது அப்படின்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு இந்த 3 சொற்களும் 1976 வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. சிறு அரசமைப்பு என்று அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம். ஓகேங்களா, 42வது சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அதே இயரில் தான். இந்திய அரசமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் அவர் கைப்பட எழுந்தது யார் அப்படின்னா நரேன் ரைஜடா. யார்? நரேன் ரைஜடா. குடியுரிமை பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு எது? குடியுரிமை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பிரிவு 2 எந்த பாகம் சொல்லுது அப்படின்னா 5 ஓகேங்களா, பாகம் 2 5 11வது சட்டப்பிரிவுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா குடியுரிமை பற்றி தான் சொல்லுது. குடி உரிமை. ஓகேங்களா, உரிமைக்கு கை கொடுப்போம். அப்போ கை வந்து நம்மளுக்கு ஒரு 2 கை இருக்குது இல்லையா, அப்போ குடியுரிமையை பற்றி சொல்கிற பாகம் வந்து 2. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 1955. ஸோ கையில் எத்தனை விரல் இருக்குது? 5 விரல் இருக்குது. அப்போ சட்டம் வந்து பார்த்தோன்னா 5/5 1955. குடியுரிமையை வந்து 3 வழிகள், எத்தனை வழிகளில் பெறலாம் மற்றும் இழக்கும் வழிமுறைகள் எத்தனை, இதெல்லாம் வந்து தனித்தனி கொஸ்டின் நான் ஒரு நாவே கேட்டிருக்கேன். குடியுரிமையை பெறும் வழிகள் வந்து பார்த்தோன்னா மொத்தம் 5 வழிகளில் வந்து குடியுரிமை பெறலாம். அதே மாதிரி இழக்கும் வழிமுறைகள் வந்து 3. அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ குடியுரிமை சட்டம் எப்போ ஏற்றினாங்க? உரிமைனாலே கை ஞாபகம் வரணும். கை என்ன? 2. அப்போ குடியுரிமை பற்றிய அரசமைப்பு பாகம் வந்து 2. உரிமையை பற்றி சொல்கிற சட்டம் 5 ஓகே, ஒரு கையில் 5 விரல்கள் 55. ஓகேங்களா, குடியுரிமை பெறும் வழிகள் 5, அதை இழக்கிறது 3. அடுத்து அரசமைப்பின் பகுதி 3 வந்து இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து 4 கூற்று கொடுத்துருக்காங்க, எது சரி தவறுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுது. முதல்ல 6 அடிப்படை உரிமைகள் தான் இருந்தன, தற்போது எத்தனை இருக்குது? 7 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடிப்படை உரிமைகள் பற்றிய சட்டப்பிரிவு வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 35. ஸோ இதில் எது தவறு அப்படி சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அரசமைப்பின் பகுதி 3 தான் அடிப்படை உரிமைகள். குடி உரிமை பற்றி சொல்கிறது 2. ஓகேங்களா, குடியுரிமை பற்றி அடுத்தது அடிப்படை உரிமை. அப்போ அடிப்படை உரிமை பற்றி சொல்கிறது வந்து பகுதி 3. ஓகேங்களா, இதை வந்து என்ன சொல்கிறாங்க? அடிப்படை உரிமைகள், நம்மளுடைய ரைட்ஸை பற்றி பேசுது. அப்போ இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. முதல்ல 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. ஓகேங்களா, அதில் சொத்துரிமை அப்படின்றது அடிப்படை உரிமையில் இருந்த வேலைக்கு இப்போ ஒரு சட்ட உரிமையாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போது 3வது கூற்று வந்து தப்பு. ஃபஸ்ட்டு 7 இருந்தது, இப்போ 6 இருக்குது. ஓகேங்களா, அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டப்பிரிவு 12 35 வரைக்கும் இதை பற்றி பேசுது. குடியுரிமை பற்றி பேசுகிறது என்ன பார்த்தோம்? 5 11 5 to 11 முடியுதா? ஸோ அடுத்தது அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்கிற சட்டப்பிரிவு 12 to 35. அடுத்தது அரசமைப்பின் ஆன்மா அல்லது இதயம் என அழைக்கப்படும் அரசமைப்பு பிரிவு எது? அரசமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் என்று அழைக்கப்படும் அரசமைப்பு பிரிவு எது? பிரிவு 32. ஓகேங்களா, அப்படி சொன்னது யார் அப்படின்னா அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறும் சட்டப்பிரிவு அதுதான் வந்து ஆர்டிகல் 32. ஓகேங்களா, இந்த 32 வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 வகையான நீதி பேரணைகளை பற்றி குறிப்பிடுது. அப்போ ஒரே கொஸ்டினில் 3 கொஸ்டின் வச்சுருக்கேன். 1 அரசமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் என அழைக்கப்படும் அரசமைப்பு பிரிவு எதுன்னு கேட்குறாங்க. எந்த பிரிவு? சட்டப்பிரிவு 32. ஓகேங்களா, இந்த 32 வந்து அரசமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அம்பேத்கர். ஓகேங்களா, இது வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் போது நம்ம நீதிமன்றத்தை அணுகி நம்மளுடைய உரிமையை பெறலாம் அப்படின்ற சொல்கிற சட்டப்பிரிவு. இது வந்து பார்த்தோன்னா 5 வகையான நீதி பேரணைகளை பற்றி பேசுது. சட்டப்பிரிவு 32. அதுவே சட்டப்பிரிவு 226 வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவில். ஓகேங்களா, இது வந்து உச்சநீதிமன்றம், அது வந்து உயர்நீதிமன்றம் ரிலேட்டடாக வரும். அடுத்து எந்த ஆண்டு சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு ஒரு சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? மேலே பார்த்தோம், அடிப்படை உரிமைகள் மொத்தம் ஸ்டார்டிங்கில் 7 இருந்துச்சு, இப்போ 6 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 7 வந்து பார்த்தோன்னா சொத்துரிமை தான். அந்த உரிமையை என்ன பண்ணிட்டாங்க? சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க. எப்போ மாற்றினாங்க அப்படின்னா 1978 44வது சட்ட திருத்தம். அப்போ எப்படி ஞாபகம் இயர் 8 திருத்தம் வந்து 4, 8ல் பாதி. அப்போது 78 44வது சட்ட திருத்தம்.
அடுத்து மத்திய மாநில உறவுகள் குறித்து தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு எதுன்னு கேட்குறாங்க. எந்த குழு? ராஜமன்னார் குழு. எப்போ அமைச்சாங்க? 1969 அமைச்சாங்க. 69 வேறு என்ன ஞாபகம் வரும்? நம்மளுடைய அண்ணா இருந்த ஆண்டும் பார்த்தோன்னா 1969 தான். ஓகேங்களா. மத்திய மாநில உறவுகள் குறித்து தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னா ராஜமன்னார் குழு. தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு இது வந்து. அதே மத்திய மாநில உறவுகள் குறித்து சர்க்காரியா குழு அமைச்சிருக்காங்க. ஓகேவா. தமிழக அரசால்னு கேட்டால் ராஜமன்னார், ஜென்ரலாக கேட்டாங்கன்னா சர்க்காரியா குழு வரும். சர்க்காரியா குழு வந்து பார்த்தோன்னா 1983 அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பொறுத்துக்க பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. அலுவலக மொழிகள். ஓகேங்களா. அலுவலக மொழிகள் எத்தனை இருக்குது? மொத்தம் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகள் 22. எந்தெந்த இயரில் அங்கீகாரம் செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க? ஓகேங்களா. இந்த மொழிகள் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்றத பொறுத்துக்க. ஸோ தமிழ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2004 வந்து செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. தமிழை தொடர்ந்து சமஸ்கிருதம் அடுத்து 2005. ஓகேங்களா. அடுத்தது தெலுங்கு வந்து 2008. கன்னடமும் தெலுங்கும் 2008 வந்துட்டு செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து மலையாளம் வந்து பார்த்தோன்னா 2013. ஒடியா வந்து 2014. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தமிழ் 4. நம்மளுக்கு அப்புறம் சான்ஸ்கிரிட் வடமொழி நம்மளுக்கு அப்புறம் 5. ஓகேங்களா. 4க்கு அப்புறம் 5. அப்புறம் 2004. 2005 சமஸ்கிருதம். அதுக்கப்புறம் 8 கன்னடமும் தெலுங்கும். ஓகேவா. எப்படி பேசுவாங்க? 8 பேசுவாங்க. 2008 மலையாளம் ஆலம் வந்து பார்த்தோன்னா 3 பேர் ஒன்றா எடுப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 1 3 ஆலம் எப்படி எடுப்பாங்க? 3 பேர் சேர்ந்து எடுப்பாங்க. அப்போ 13. மலையாளம் வந்து 2013. ஒடியா வந்து 2014. அடுத்து அரசமைப்பு சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு கேட்குறாங்க. சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடும் பகுதி பார்த்தோம் அப்படின்னா சட்ட திருத்தம் பற்றி சொல்கிறது 20. எக்ஸ் என்ன பார்த்து இல்லையா. அப்போ எக்ஸ் சட்டப்பகுதி 20 தான் வந்து அரசமைப்பு சட்ட திருத்தம் பற்றி சொல்லுது. அதுக்கான சட்டப்பிரிவு வந்து பார்த்தோம் அப்படின்னா 368. 3 6 8 3 6 3 3 கூட்டம் 6. ஓகேங்களா. 3 அப்படியே இங்கே வளைச்சி போட்டோம் அப்படின்னா என்ன 8 ஆகிடும். அப்போ 368 தான் வந்து சட்டப்பிரிவு சட்ட திருத்தம் பற்றி சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின் பாருங்கள். ஆங்கிலேயர்கள் கூற்றுதான். ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை போலிகார் என அழைத்தனர். ஓகே கரெக்ட். ஆங்கிலேயர்கள் வந்து பாளையக்காரர்களை போலிகார்னு தான் சொல்லிட்டு அழைச்சாங்க. பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா வாரங்கல் அரசன் பிரதாபருத்ரன். ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து பாளையக்கார முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் மதுரையில் வந்து நாயக்கர் முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க 1529. ஓகேங்களா. விஸ்வநாதன் நாயக்கர் அவருடைய அமைச்சர் அரியநாதர் உதவியோட தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்துகிற அடுத்த கொஸ்டின் அதை வச்சுருக்கேன் பாருங்கள். தமிழகத்தில் இம்முறையை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா 1529 விஸ்வநாத நாயக்கர் மற்றும் அவருடைய அமைச்சர் அரியநாதர். மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருக்கதா சொல்கிறாங்க? 60 பாளையங்கள் இருக்கதா சொல்கிறாங்க. இல்லை மொத்தம் 72 பாளையங்கள் இருக்கும். ஓகேங்களா. 72. அப்போது இதில் எந்த கூற்று தப்பு? 4வது கூற்று தப்பு. மொத்தம் 72 பாளையங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 3 கூற்று சரி. என்ன? ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்கள் எப்படி அழைச்சாங்க? போலிகார்னு சொன்னாங்க. பாளையக்கார முறையை யார் அறிமுகப்படுத்தினது? பிரதாபருத்ரன். அவர் வந்து வாரங்கல் அரசர். ஓகேங்களா. தமிழகத்தில் இந்த முறையை யார் கொண்டு வந்தாங்க? விஸ்வநாத நாயக்கரும் அரியநாதரும். எப்போ கொண்டு வந்தாங்க? 1529. அடுத்து புலித்தேவரின் 3 கோட்டைகளை கான் சாஹிப் கைப்பற்றிய ஆண்டு. ஓகேங்களா. புலித்தேவர் யார்? ஃபஸ்ட்டு ஆங்கிலேயரை எதிர்த்த தமிழக முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க புலித்தேவர். எதுக்காக ஃபஸ்ட்டு எதிர்க்கிறாங்க அப்படின்னா கப்பம் கட்ட சொல்லியிருப்பாங்க. அதை மறுத்து புலித்தேவர் வந்து ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்திருப்பார். ஸோ அவருடைய 3 கோட்டைகளையும் கான் சாஹிப் எப்போ கைப்பற்றார் அப்படின்னா 1761 மே 16. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இயர் 61 திரிப்போட்டால் டேட் 16. 61 திரிப்போட்டால் 16. ஓகேங்களா. அப்போது 1761 மே 16 கான் சாஹிப் வந்து புலித்தேவருடைய 3 கோட்டைகளையும் கைப்பற்றாரு. அடுத்து வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் தந்தவர் யார்? வேலு நாச்சியார் யார்? முத்துவடுகநாதருடைய மனைவி. ஓகேங்களா. முத்துவடுகநாதருடைய மனைவி. அவர் என்னது காளையார் கோயில் போரில் வந்துட்டு இறந்துருவார். 1772 இறந்துருவார். வேலு நாச்சியார் வந்துட்டு மருது சகோதரர்கள உதவியோட 1780 வந்து கோட்டையை வந்து கைப்பற்றுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவர் கணவர் இறந்ததும் அவர் அடைக்கிறதுக்காக போயிருப்பாங்க. அந்த இடம் தான் வந்து திண்டுக்கல்லில் விருப்பாட்சிபுரம். ஓகேங்களா. ஸோ அங்கே இருக்கிற கோபால நாயக்கர் தான் வந்து வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் தருவாங்க. அங்கே 8 வருடங்கள் வந்து அவங்க தங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ வேலு நாச்சியாருக்கு அடைக்கலம் தந்தது யார்? திண்டுக்கல் கோபால நாயக்கர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? பொறுத்துக்கல்ல யார் எந்தெந்த வருடம் இறந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ யார் இருப்பார்? கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, சிவசுப்பிரமணியம். ஓகேங்களா. ஸோ கட்டபொம்மன் எப்போ இறந்தாங்க? எல்லாருக்குமே தெரியும். எங்கே தூக்கப்பட்டாங்கன்னா கயத்தாறுன்ற இடத்துல. எப்போது? அக்டோபர் 16. மருது
சகோதரர்கள் ஓகேங்களா. எங்கே போட்டாங்க? திருப்பத்தூர் கோட்டையில், தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டையில், சிவசுப்பிரமணியம் இறந்தது நாகலாபுரம் ஓகேங்களா. இதில் வந்து இடமும் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் இயரும் கொடுத்துருக்கேன். கட்டபொம்மன் வந்து கயத்தாறு ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் ஞாபகம். கட்டபொம்மன் கயத்தாறு. மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை. தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டையில் ஓகேங்களா. சின்னமலை சின்னமலை போட்டது சங்ககிரி கோட்டையில். சிவசுப்பிரமணியம் நாகலாபுரத்தில் போட்டிருக்காங்க ஓகேங்களா. எந்தெந்த இயர் தூக்கிலிடப்பட்டாங்க அப்படின்னா கட்டபொம்மன் வந்து அக்டோபர் 16 ஓகேங்களா. அக்டோபர் 16 புக்கில் வந்து 17 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எது சாய்ஸில் இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது மருது சகோதரர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 24. ஸோ கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் ஒரே மந்த் தான் வரும். அக்டோபர் 16 அக்டோபர் 24. தீரன் சின்னமலை வந்து ஜூலை 31. ஜூலை 31 வந்து இவர் போட்டிருப்பாங்க. சிவசுப்பிரமணியம் வந்து செப்டம்பர் 13. நெக்ஸ்ட்டு இரண்டாவது பாளையக்காரர் போர் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. இரண்டாவது பாளையக்காரர் போர். பாளையக்காரர் போர்னால் ஃபஸ்ட்டு புலித்தேவர் எதிர்த்து தான் பாளையக்காரர் போர் சொல்லுவாங்க. அதுவே இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படி இல்லைன்னா தென்னிந்தியாவின் இரண்டாவது புரட்சி ஓகேங்களா. தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொன்னால் மருது சகோதரர்களோட கழகம் தான் வந்து பாளையக்காரோட இரண்டாவது போர்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா தென்னிந்திய புரட்சின்னு சொல்லுவாங்க. எப்போது 1800 நடந்தது. 800 to 801. அந்த 801 கூட திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ மருது சகோதரர்களின் கழகம் தான் வந்து இரண்டாவது பாளையக்காரர் போர் என அழைக்கப்படுது ஓகேங்களா. இந்த வீடியோவில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு 25 கொஸ்டின் பார்க்கும். ஸோ இதில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன ரிவிஷன் என்ன பார்த்தோம். பிளாசிப்போரா 1757. நிலம் கடவுளுக்கு. கடவுள்னா சிவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடுமி. அப்போது நிலம் கடவுளுக்கு சொந்தமானது சொன்னது யார் அப்படின்னா டுடுமியான் ஓகேங்களா. அடுத்தது ஃபராசி இயக்கம். எந்த இயர்? ஃபராசி ஓகேங்களா. ஃபராசி 1818. வஹாபி ஹாப்பி 27. அப்போ 1827 வஹாபி. கோல் கிளர்ச்சி. கோல்னால் வந்து கோல் முட்டி. 2 பேர் கோல் முட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ 31 32 கோல் கிளர்ச்சி. சந்தால் கிளர்ச்சி அப்படின்னா சந்தா ஓகேங்களா. சந்தா எப்போ கட்டுவீங்க? சந்தா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி 5 பிரித்து கட்டுறாங்க ஓகேங்களா. ஒரு இயர் 5 பிரித்து கட்டுவேன், இல்லை 5 ரூபாய் கட்டுவேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. சந்தா அப்படின்னா 5 ஞாபகம். 5 சந்தா 5. அப்போ சந்தால் கிளர்ச்சி 55 to 56. நீல் தர்பன் ஓகேங்களா. எப்படி கொஸ்டின் கேட்கலாம். இண்டிகோவின் கண்ணாடி யார் எழுதுனதுன்னு கேட்கலாம். தீனபந்து மித்ரா. அப்படின்னா நீல் தர்பன் மட்டும் கொடுக்கலாம். அப்போ நீல் தர்பன் தீனபந்து மித்ரா. அரசமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? 89. 389. 389. நிர்ணய சபையோட முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சு? 46/6 ஓகேங்களா. இயர் 6 டேட் 9. 46 டிசம்பர் 9. நிரந்தர தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா ஓகேங்களா. எத்தனை கூட்டத்தொடர்? 11 கூட்டத்தொடர். 166 நாட்கள் நடைபெறுது. திருத்தம் வந்து பார்த்தோன்னா 24/73. அரசமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பார்த்தோம் அப்படின்னா 49 நவம்பர் 26 ஓகேங்களா. குறிக்கோள் தீர்மானம் டிசம்பர் 13. எந்த இயர்? 46 6/3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 46/13 டிசம்பர் 13. ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் வந்து ஜனவரி 22 ஓகேங்களா. அடுத்த இயர் ஸ்டார்டிங் அடுத்த மந்த்து டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி. அப்போ ஜனவரி 22. முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டுன்னு கூட கேட்கலாம். ஒரே ஒரு முறை தான் திருத்திருக்காங்க முகவுரை இது வரைக்கும். 1976 தான் ஓகேங்களா. இது 3ம் சேர்க்கப்பட்ட ஆட்டம் தான். சிறு அரசமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திருத்தம் எது அப்படின்னா அரசமைப்பு சட்டத்திருத்தம் 42. ஏன்னா இதில் வந்து நிறைய திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பாங்க. அதனால் இது வந்து சிறு இல்லை கூறு அரசமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை வந்து இத்தாலி பாணியில் அவரோட கைப்படை எழுதினது யார் அப்படின்னா நரேன் ரைடஜா. குடியுரிமைனா கை ஞாபகம் வரணும். கை நம்மளுக்கு 2 கை. அப்போ குடியுரிமை பற்றிய பிரிவு வந்து 2 ஓகேங்களா. எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னா 5 to 11 5 to 11. குடியுரிமை சட்டம் எப்போ ஏற்றாங்க? 5 ஓகேங்களா. ஒரு விரல் 5 கை. அப்போ 5 குடியுரிமை சட்டம் 55 ஓகேங்களா. குடியுரிமை 5 வழியில் பெறலாம், 3 வழியில் இழக்கலாம் ஓகேங்களா. அதே போல் அடிப்படை உரிமை ஓகேங்களா. குடியுரிமை 2, அடிப்படை உரிமை 3, பகுதி 3, பாகம் பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. சரத் இதை வந்து இந்தியாவின் மகா சாசனம் ஓகேங்களா. ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் உரிமைகள் பற்றி சொல்கிறதுனால இதை வந்து என்ன சொல்கிறோம்? இந்தியாவின் மகா சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 7 இருக்குது, தற்போது 6 இருக்குது. ஏன் அப்படின்னா சொத்துரிமையை வந்து அடிப்படை உரிமையாக இருந்த சொத்துரிமையை வந்து சட்ட உரிமையாக மாற்றிட்டாங்க. எப்போனா 78 இயர் 78 44வது சட்ட திருத்தத்தில் ஓகேங்களா. அதே போல் அரசமைப்பின் ஆன்மா என்று அல்லது இதயம் என அழைக்கப்படும் அரசமைப்பு பார்த்தோம் அப்படின்னா 32 ஓகேங்களா. இது வந்து 5 வகை நிதி பேரணைகள் பற்றி சொல்லுது ஓகேங்களா. நம்மளுடைய உரிமைகள் மறிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்ட்டு சொல்கிற சட்டப்பிரிவு எது அப்படின்னா ஆர்டிகல் 32.
மத்திய மாநில உறவுகள் குறித்து தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னா ராஜமன்னார் குழு. எப்போ அமைச்சாங்க? 69. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழ் 2004. 4க்கு அப்புறம் 5 வந்து சமஸ்கிருதம், 8 தெலுங்கு மற்றும் கன்னடம், ஆலம் 3 பேர் எடுப்பாங்க, 2013 மலையாளம், ஒடியா வந்து 2014. சட்ட திருத்தத்தை பற்றி சொல்கிற சட்டப்பிரிவு வந்து பார்த்தோம் அப்படின்னா 368, பகுதி வந்து 20. ஓகேங்களா. எப்போ சட்ட திருத்தம்? 20 வயசு ஆகியும் திருந்தாமல் இப்படியே சுற்றிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கலாம். அப்போ திருத்தம் வந்து 20, பிரிவு வந்து 368. ஓகேங்களா. பாளையக்காரர்களை வந்து ஆங்கிலேயர் எப்படி அழைச்சாங்க? போலிகார்னு அழைச்சாங்க. பாளையக்கார முறை வந்து பிரதாபருத்ரன் வரையும் அறிமுகப்படுத்துகிறாரு. தமிழகத்தில் அறிமுகப்படுத்துகிற விஸ்வநாத நாயக்கர் மற்றும் அரியநாத். மொத்த எத்தனை பாளையம்? 72 பாளையங்கள். புலித்தேவருடைய 3 கொடைகளையும் கான்சாப்பி கைப்பற்றிய ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா 61. தேதி வந்து 16. 61 திருப்புனா 16. அப்போ 1761 மே 16. வேல் நாச்சியாருக்கு அடைக்கலம் தந்தவர். ஏன் அடைக்கலம் தராங்க அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்த்து நிற்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக அடைக்கலம் தந்தது வந்து திண்டுக்கல் கோபால நாயக்கர். அடுத்தது இறந்த ஆண்டு கட்டபொம்மன் கயத்தாறு. காக்கா மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை. ஓகேங்களா. மருது திருப்பத்தூர். தீரன் சின்னமலை. சீச்சா சின்னமலை சங்ககிரி கோட்டை. சிவசுப்பிரமணியம் நாகலாபுரம். ஓகேங்களா. அதே போல் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2வது பாளையக்கார போர் என அழைக்கப்படுவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மருது சகோதரர்களுடைய கலகம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.